My name is Victory. உங்க பேரையே கர்த்தர் இன்னைக்கு மாத்த போறார். உங்க ஐடென்டிட்டியை மாத்த போறார். ஏன்னா நீங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்துவை உடையவள். உங்களுக்குள்ள கிறிஸ்து, நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவர் ஜெயாளி, அப்ப நீங்களும் நானும் ஜெயிக்கிறவங்க. I'm a victor. உங்க சத்துருக்களுக்கு வெக்கத்தை கொடுப்பார். உங்களை யார் வெக்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போயிருவாங்க. உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். இந்த ஆண்டு வெற்றியின் ஆண்டு. யாராவது ஒரு பெரிய ஆமென் சொல்ல. என் செய்தியின் தலைப்பு தாங்க, Victory is my name. உங்க பேர் என்ன? வெற்றி. Victory is my name. Victory is my portion. Victory is my name. அதுதான் கர்த்தர் இன்னைக்கு பிரகடனப்படுத்த சொன்னார். ஏன்னா இந்த வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு வசனம். வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Somebody shout amen. யாரா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வாயில கொழுக்கட்டை வச்சு சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. நல்லா சொல்லுங்க, எப்பொழுதும். அதை இழுத்து சொன்னீங்கன்னா அதுல ஒரு அழகு இருக்கு தெரியுமா? சொல்லுங்க பாபா. அப்படி சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, எல்லா இடங்களிலேயும். உங்களுக்கு இந்த மாதம் இந்த வருஷம் வெற்றி எங்கெல்லாம் கிடைக்க போகுது? எப்பெல்லாம் கிடைக்க போகுது? எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும். ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, என் பேர் விக்டரி. My name is Victory. உங்க பேரையே கர்த்தர் இன்னைக்கு மாத்த போறார். உங்க ஐடென்டிட்டியை மாத்த போறார். ஏன்னா நீங்க யார் தெரியுமா? கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்துவை உடையவள். உங்களுக்குள்ள கிறிஸ்து, நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவர் ஜெயாளி, அப்ப நீங்களும் நானும் ஜெயிக்கிறவங்க. I'm a victor. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு வெற்றியாளர். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் என்னங்க? Victory is my name. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தம்பி, என்ன ஸ்கேல்ல இருக்கீங்க? எஃப்ல இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு புது பாட்டு உருவாவதாக. எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, வெற்றி என்னுடைய பெயர். வெற்றி புது பெயர். யாருக்கெல்லாம் புது பெயர் வேணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் பேரு இனிமேல் அழுமூஞ்சி இல்ல, என் பேரு ஜெயாளி. ஜெயாளிலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயம் எடுக்க போறோம், அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஐடென்டிட்டியை மாத்த போறார். இந்த வருஷம் நீங்க அழுது புலம்ப போகிறது இல்ல, வெற்றி மேல வெற்றி வந்து உங்களை சேர போகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. But thanks be to God who always leads us into Christ's triumphal procession. இங்கிலீஷ் வேதாகமம் சொல்லுகிறது, அவர் நம்மை வெற்றி கொடுக்கிறது மட்டுமல்ல, வெற்றி பவனி கொண்டு போவாராம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஃபாதர் இந்த பாட்டை எங்க இருந்து எழுதுனான்னு நினைக்கிறீங்க? ஃபாதர் வசன ஆதாரம் இல்லாம எழுதவே மாட்டார். வெற்றி பவனி செல்வேன்னு நம்ம சும்மா பாடுறது இல்லைங்க, பைபிள்ல இருக்குது. He will lead us in Christ's triumphal procession. அவர் வெற்றி பவனியிலே அழைத்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வெற்றி பவனியில கொண்டு போவார். நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர போறாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆமென்.
கையை தட்டி பாடலாமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாடிது. இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். தோல்வி அல்லேலூயா, தோல்வி இல்லை. கீபோர்ட் வால்யூம் ஏத்துங்க தம்பி, ரைட்டா வைங்க. ஹவுஸ்லயும் எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு உதவிடும் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. ஆமென். Incidentally, my real name is also Victory. என் பேரு ஆல்வின் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஒரு வின் இருக்குது பாரு. ஆனா எனக்கு அதனுடைய உண்மையான அர்த்தம் எனக்கு புரியல. கொஞ்ச நாள் புரிஞ்சு. ஆல் ஆல் அப்படின்னு சொல்லும் போது ஆல் கிடையாது, அது வந்து எல். சொல்லுங்க, எல். எல்னா என்ன தெரியுமா? தேவன் என்று அர்த்தம். பார்த்திருக்கீங்களா? எல் எலியோன், எல் ஷடாய். எல் அப்படின்னா தேவனுடைய நாமம்னு அர்த்தம். அப்ப என் பேர் என்னன்னு வச்சிருக்கிறாங்க எங்க பெற்றோரு? கர்த்தர் ஜெயிக்கிறார். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வருஷம் நம்ம ஜெயிக்க போறோம். உங்க பேரையே கர்த்தர் வெற்றியா மாத்திட்டாரு. நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விக்டரி இஸ் மை நேம். என் பேர் வெற்றி, என் பேரு ஜெயாளி. உங்க ஐடென்டிட்டியை கர்த்தர் இந்த வருஷம் மாத்த போறாருங்க. எங்க போனாலும் நீங்க கர்த்தருடைய வெற்றியை, அவருடைய வாசனையை நீங்க பிரஸ்தாபம் பண்ண போறீங்க. சொல்லுங்க ஆமென். வெற்றியாளர் தான் யார் தெரியுமா? he is a problem solver. எழுதி கொள்ளுங்க. a victorious person is a person who will solve the problems. நாம் பிரச்சனையை உருவாக்குறவன் இல்ல, நாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலாக இந்த வருஷம் மாற போகிறேன். I am going to become a problem solver. I am not going to become a problem. சொல்லுங்களேன், சொல்லுங்க. I am not going to become a problem. I am going to be a problem solver. இந்த சபையில ஏராளமான வாலிபர்கள் இருக்கிறீங்க. எழும்பி நில்லுங்க ஒரு நிமிஷம். வாலிப பிள்ளைங்களும் எழும்பி நில்லுங்க. திருமணமாகாதவங்களாம் வாலிபர்கள். இதுக்கு மேல எப்படி சொல்றது? கையை உயர்த்துங்க. யாருக்கெல்லாம் வெற்றி வேணும்னு ரொம்ப வைராக்கியமா இருக்கிறீங்க, கையை உயர்த்தி கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. I see a prophetic sign over you. இந்த சபையில நிறைய யூத்தை பயங்கரமான வெற்றிகளை கர்த்தர் கொடுத்து உயர்த்த போறார். You are going to be victorious this year. இந்த UPSC எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த சென்னை பட்டணத்துக்கு வெட்கப்படுத்த அழைத்து கொண்டு வரவில்லை. உங்களை ஜெயாளியாக திருப்பி அனுப்ப போகிறார். You will be victorious, saith the Lord. You will be victorious, victorious, victorious. அப்போ ஆண்டவர் நம்மளை எதுக்காக வச்சிருக்காருன்னா, நம்மளை வேற லெவல்ல அவர் இந்த வருஷம் ஜெயத்தை கொடுக்க போகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கீழே யுத்தம் இல்லை, மேலதான் யுத்தமே இருக்குது. நீங்க மாம்சத்துல போராடுறதை நிறுத்திட்டு ஆவியில போராடினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். The problem is we should not and we should avoid fighting in the flesh because this battle is on a different ground. ஒரு பெரிய கழுகு ஒன்று, அந்த கழுக ஒரு பாம்பு கொத்துறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பாம்பு ரொம்ப சீறிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பாம்பு ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கழுகு தன் இரையை சாப்பிட விடாம இந்த பாம்பு பயமுறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த கழுகுக்கு ஒரு கோபம் வந்துச்சு பாருங்க. இந்த கழுகு என்ன செய்தது? தன்னுடைய கால்களால் அந்த பாம்புடைய தலையை பிடிச்சுக்கிட்டு செட்டைகளை அடிச்சு மேல எழும்ப ஆரம்பித்தது. மேல ஏற 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 அந்த கழுகு மேல உயர எழும்ப 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 something happened. அது
இதுவரை முறுக்கிக்கிட்டு இருந்த பாம்பு திடீர்னு ரப்பர் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தெரியுமா? பாம்புடைய விஷமோ வீரியமோ தரையில மட்டும்தான் வல்லமையா இருக்கும். மேல ஆல்டிடியூட் ஏற ஏற பாம்புடைய விஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போய் சர்ப்பத்தின் வல்லமையை இந்த வருடம் ஆண்டவர் உங்களை வேற லெவல்ல பயன்படுத்த போறார். உங்க பிரச்சனைகளை உயரமா எடுத்துக்கொண்டு போக உங்க ஜெபத்துல ஆவியில கொண்டு போய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரப்போகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதம் இந்த வருடம் நமக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அவருடைய பெயரே ஜெய கிறிஸ்து. He is the victor. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் எப்படி விழுங்குவாரா? ஜெயமாக. வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஏன் ஜெயிப்பார் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மரணமே உன் கூர் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God. He gives us victory through our Lord Jesus Christ. எழுதிக் கொள்ளுங்க, உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு விக்டரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். ஏன்னா நீங்க உள்ள தோத்துட்டீங்கன்னா வெளியே தோக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க மனசுல நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க தோல்விக்கு தான் நேரா போவீங்கன்னு. இப்போ முதலாவதாக நமக்கு தேவை, we need a victory internally, we need a victory personally, we need a victory in our individual life. தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒரு மனிதன் ஜெயிக்கிறானோ அவன் எல்லாவற்றிலும் ஜெயமா இருப்பான். அவன் யார்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதில்லை, மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க பர்சனல் லைஃப்ல இந்த வருடம் கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைக்க விரும்புகிறார். யாரெல்லாம் சத்தமா கையை உயர்த்தி ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் இந்த வருஷம் நான் வெற்றியாய் வாழ்வேன். நீங்க பாவத்துக்கு மேல வெற்றி எடுத்துட்டீங்கன்னா, ரைட் இட் டவுன். If you win over sin, if you win over temptation, you will win over guilt, you will win over shame, you will win over fear. நீங்கள் பாவத்தின் மேல் ஜெயம் எடுத்து விட்டால் உங்களுக்கு பயத்தின் மேல் வெற்றி வரும். உங்களுக்கு குற்ற மனசாட்சியின் மேல் வெற்றி வரும். உங்கள் நடைகள் உறுதியா இருக்கும். பிசாசு வந்தா நீங்க பயந்து ஐயோ இவன் எனக்கு ஏதாவது தீமை செஞ்சிருவான், ஏன்னா என் பையில ஓட்டை இருக்குதே, என் வாழ்க்கையில ஒரு ஓட்டை இருக்குதே, there is a breach in my wall. வீடை பூட்டாம வந்துட்டீங்கன்னா திருடன் வந்துருவானோன்னு பயப்படலாம். நல்லா வீட்டை டைட்டா இழுத்து பூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எதை பத்தியும் கவலை இல்லை. This year God wants to let you know, அவர் உன் தாழ்பாள்களை பலப்படுத்த போகிறார். உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் பாதுகாக்க போகிறார். He is going to strengthen your, உங்களை சுத்தி கர்த்தர் வச்சிருக்கிற அந்த பெரிய பாளையத்தை தாண்டி பிசாசு உள்ள வர முடியாதுங்க. ரத்த கோட்டைக்குள்ள நீங்க மறைஞ்சிருக்க போறீங்க. உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க போகிறார். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, I am ready. நான் ரெடி ஆயிட்டேன். பாத்தீங்களா, கோட்டு சூட்டை போட்டு வந்துட்டேன். இனிமேல் இப்படிதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வெற்றியாளனை போல நடக்க போறேன்.
இங்க பாருங்களேன், நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படிதான் உலகம் ட்ரீட் பண்ணும். நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ, நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் உலகம் பார்க்கும். நீங்க உங்களை ஜெயாலியா பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாங்க வெட்டுக்கிளிகள், அவங்க ராட்சதர்கள். நாங்க அதனாலதான் அவங்க தோல்வியை தழுவினாங்க. அதனாலதான் 40 வயசுக்கு மேல இருந்த யாரும் இஸ்ரவேலுக்குள்ள போகல. ஒரு தலைமுறையே கானானுக்குள்ள போகாம போயிருச்சு. ஆனா ஒரு சின்ன தாவீது இருந்தான், பெரிய கோலியாத்து, ராஜாவே பயப்படுறாரு. ஆனா அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல இந்த சின்ன தாவீது தைரியமா சொல்றார், இஸ்ரவேலின் ராணுவங்களை நிந்திக்கிற விருத்த சேதம் இல்லாத இந்த மனுஷன் யாரு? இவன் யாரு? நான் அவனை முறியடிப்பேன். உங்க பிரச்சனை எவ்வளவு பெருசுன்றது எனக்கு முக்கியம் இல்ல. உங்க பிரச்சனையில தேவ நாமம் இன்வால்வ்டா இருக்கு. somebody said amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தோற்றா ஆண்டவர் தோற்றது மாதிரி. அப்ப ஆண்டவர் உங்களை தோக்க விடுவாரா? அப்ப உங்களுக்காக ஒரு யுத்தம் பண்ணுவாரா இல்லையா? பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். ஏன்னா பைபிளை நான் நிறைய வாசித்து பார்க்கிறேன். எல்லா இடத்துலயும் அவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உண்டு கிடையாது எந்துன்றார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் யாருக்காக யுத்தம் பண்ணுவார்? உங்களுக்காக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வருஷம் என்ன செய்யணும்? சும்மானா சும்மா இருக்க கூடாது. சத்துரு கிட்ட பேசாதீங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க. சில பேர் நான் சும்மா இருப்பேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், சும்மா இருப்பேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், சும்மா இருப்பேன். ஆண்டவர் சொன்னது, சத்துரு கிட்ட பேசாத, நீ சும்மா ஓரமா. நம்ம மெட்ராஸ் பாஷையில சொன்னா, நீ கம்னு கடை, அவரு பார்த்துக்குவாரு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கம்முன்னு கடை. சில பேர் சந்தோஷமா மனைவி கிட்ட சொல்றாங்க, நீ கம்முன்னு கடை. அல்லேலூயா. செம்ம வாய வச்சு என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க? உரமா என்கிட்ட கொண்டு சொல்றான், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கிறாரியா? அவர் சொல்றார், டெய்லி என்ன திட்டுறா, எதுக்குமா திட்டுறீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறாரு, அதுக்கு நாளைக்கு கல்யாணம் யார் பண்ணுவா? நான் கேட்டேன், பிள்ளை எத்தனாவது படிக்குது? எல்கேஜி. அது எல்கேஜி படிச்சு, அது 5th ஸ்டாண்டர்ட் வந்து, அது 10th ஸ்டாண்டர்ட் வந்து, அது 12th எழுதி காலேஜ் முடிச்சு, அதுக்கப்புறமா கல்யாணம். அடுத்த 25 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறதுக்கு அந்த அம்மா அப்பவே வந்து என்ன சொல்லுது? என்னத்தையா பண்ண போற, என்னத்தை பண்ண போற? சோ அவங்க மனசுல ஒரு பயத்தை பிசாசு விதைச்சு வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு உடனே ஒண்ணு சொல்றேன், இந்த வருஷம் உங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாம சொல்லணும், கர்த்தர் எனக்கு வெற்றியை தருகிறார். எழுதி கொள்ளுங்க. ஹீப்ரு லாங்குவேஜ்ல வெற்றி என்பதற்கு என்ன பெயர் என்பதை நான் சொல்லுகிறேன். முதலாவதாக நிட்சாஹோன். நிட்சாஹோன் நிட்சாஹோன் அப்படின்னா விக்டரின்னு அர்த்தம். நெட்சாக், NETSACH, நெட்சாக் என்று சொன்னாலும் வெற்றியின் அர்த்தம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 Chronicles chapter 29 verse 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகிமையும் ஜெயமும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். யாருடையவைகள்? உம்முடையவைகள். அவர் பெயரே வெற்றி. அவர்கிட்ட தான் இருக்குது வெற்றி. அப்படியான நான் விசுவாசிக்கிறேன், அவர் பெயரை சொல்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். நான் மறுபடியும் சொல்றேன்,
நான் சொல்றத புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் பேரை சொன்னா வெற்றி கிடைக்கும். அவர் பேரை சொல்லலன்னா வெற்றிக்கு வெற்றி கிடைக்காது. ப்ராஃபஸி புரியலையா உங்களுக்கு? வெற்றிக்கு வெற்றி வேணும்னா யார் பேரை சொல்லணும்? இயேசுன்ற பெயரை சொன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா வெற்றி என்பது வெளியில இருந்து வரதில்லை, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 1 கொரிந்தியர் 15:57, 2 கொரிந்தியர் 2:14, இந்த 2 வசனத்தை நீங்க மனப்பாடமா சொல்லணும். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒரு பெரிய ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னாவே என்ன அர்த்தம்? நன்றின்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இந்தியாவுடைய ஹீப்ரு பெயர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? வாழ்க்கையில நீங்க பாதி நாள வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்தியாவுடைய ஹீப்ரு நேம் என்ன? இந்தியாவுடைய ஹீப்ரு நேம் என்ன தெரியுமா? ஹோடு. HODU, ஹோடு. ஹோடுனா என்ன தெரியுமா அர்த்தம்? கிவ் தேங்க்ஸ் அர்த்தம். அதனாலதான் இந்தியாவில் இருக்கிற ஆராதனை அவ்வளவு சூப்பரா இருக்குதா? அதனாலதான் இந்தியா எப்போதுமே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதா? அதனால்தான் நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள். இந்தியா பாட வேண்டிய பாட்டு அது. ஏன்னா இந்தியாவுடைய பேரு நன்றின்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹோடு. போட்டு செக் பண்ணி பாருங்க. சும்மா நீங்க கூகுள் சர்ச்ல போட்டு பாருங்க, வாட் இஸ் இந்தியாஸ் ஹீப்ரு நேம்னு போட்டு பாருங்க, வரும். ஹோடு. ஹோடு. கர்த்தர் நிறைய ரகசியத்தை இந்த ஆண்டு நமக்கு சொல்லி தர போறார். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்ம துதி பலிகளை இந்தியர்களா செலுத்த போறோம். இந்தியாவை கர்த்தர் துதிக்கிற நாடாக, ஜெயமெடுக்கிற நாடாக, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது நம்ம சொல்ல சொல்ல தேவன் நமக்கு வெற்றிகளை இந்த ஆண்டு தரப்போகிறா. யாரெல்லாம் ஒரு ஆமேன் சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயமோ என்னுடையது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லட்டுமா? யுத்தம், தோல்வி, ஜெயம். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடையது. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உருவாகிட்டே இருக்குது. என்ன உருவாது? வெற்றி உங்களுக்காக. எனக்கு பாட்டு உருவாகிட்டு இருக்குது. என் பிரச்சனை எனக்கு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போறது பெரிய கஷ்டங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டான்ஜென்ட்ல இருக்கிறீங்க. எல்லாத்தையும் கிணத்துக்குள்ள இருந்து தூக்கி வாங்கடாடு அப்படின்னு நானே 10,000 பூஸ்ட் குடிக்கணும் போல இருக்கு. சோர்ந்து போறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. தப்பிச்சிட்டீங்களே. 1-2 மாத்தவும் நடிச்சது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழித்திருங்க, இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வர போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உபாகமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. Deuteronomy 20:4 says something like what I have been emphasizing. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக உங்க சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? For the Lord your God is the one who goes with you to fight for you against your enemies to give you victory. உங்களோட போறவர் யாருன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்காக கூட வருகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோட வருகிறாரு. இந்த வருஷம் எனக்கு எல்லாம் வெற்றியாய் முடிய போகிறது. உங்க கூட வர்றது யாருங்க? கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதாலே தோல்வி எனக்கில்லையே. சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதாலே
தோல்வி எனக்கில்லையே, வெற்றி என் பெயரே. அல்லேலூயா, வெற்றி என் பெயரே. அல்லேலூயா, வெற்றி என் பெயரே. கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பதாலே தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, வெற்றி என் பெயரே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஜெயம் தர போறாருங்க. இன்னைக்கே உங்க பைபிள்ல எழுதி வச்சுக்கோங்க, this year is a victory for me. கிறிஸ்டியனா இருந்தாவே நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஏன்னா சபை என்பது ஜெயிக்க பிறந்தது. Church was born for victory. நீ அவர் குதிங்கால கடிப்ப, அவர் உன் தலையை நசுக்குவார். அதுக்குதான் சபை. The church, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 19 21 வசனங்களை முடிய வாசிக்கும் போது the Lord emphasizes how the church, the body of Christ, is above everything. உலகம் இல்லைங்க, உலகத்தின் பொருளாதாரம் இல்லைங்க, கிரிப்டோ கரன்சி இல்லைங்க, உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரன்கள் இல்லைங்க. உங்களை இந்த ஆண்டு கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். உங்க தலைமையில கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாராக. இந்த ஆண்டு உங்களுக்கு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பாராக. பெரிய பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க. உங்க வேலையில கர்த்தர் உயர்த்துவாராக. நீங்க செய்ய போகிற காரியத்துல பன்மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தோக்க போகிறது இல்லை, ஏன்னா நீங்க சபைக்கு இல்ல இருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த வருஷம் லீவ் போடாம சர்ச்சுக்கு ஒவ்வொரு வீக்கும் வர போறீங்க, கையை உயர்த்தி காமிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். நல்ல கையை உயர்த்துங்க. தகப்பனே, இவங்க ஒரு பொருத்தனை பண்றாங்க, இந்த வருஷம் நான் லீவ் போடாம சண்டே சர்ச்சுக்கு வரணும்னு. இந்த பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றும்படி உங்களுக்கு பலத்தை, கிருபையை, சுகத்தை தரும்படி கேட்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வியாதி வரக்கூடாது. இந்த வருஷம் இவங்க ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. இந்த வருஷம் இவங்க சிக்காக கூடாது. வரும் முன்னே அவர்கள் அதை விட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த சென்னை பட்டணத்தை வந்திருக்கிற எந்த இன்ஃபெக்ஷனும் உடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. கோவிட்ல எங்க சபையில ஒருத்தரை கூட சாக விடாத அதே ஆண்டவருடைய நாமத்தில் கேட்கிற. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, என் பெயர் வெற்றி. அல்லேலூயா. ஏன்னா சபைக்குள்ள இருக்கிறீங்க. சபை எங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? வாசிங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக. சரி, தலையா இயேசு இருக்கிறார். காலுக்கு கீழே என்ன இருக்குது? துரைத்தனங்கள். எல்லாரும் சொல்லுங்க. 20ஆம் வசனத்தை பாருங்க. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமை, கர்த்தத்துவம், இம்மையில மாத்திரமில்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான அவர் நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக. யாரெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்ல போறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எது? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள். எழுதிக் கொள்ளுங்க. ரூல், அத்தாரிட்டி, பவர் அண்ட் டொமினியன். எவ்ரி நேம் தட் இஸ் இன்வோக்ட். எந்த பேர்லாம் யூஸ் பண்றாங்களோ இந்த பூமியில இருக்கும் போதும் சரி, அடுத்த உலகத்தில் இருக்கிறதும் சரி, எந்த பேரை யூஸ் பண்ணாலும், எந்த நாமத்தை பயன்படுத்தினாலும், நான் சொல்ல நல்லா உள்வாங்கிக்கிட்டு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஜெயாலியாம் இயேசு கிறிஸ்து. கையை தட்ட மாட்டேன். சிலர் பேரை சொன்னாலே உங்களுக்கு பயம் வருது இல்ல? இந்த வருஷம் அதுக்கு பயப்பட மாட்டீங்க. இந்த வருஷம் பயப்படாதீங்க.
சபைக்கு விரோதமா இருக்கிற பெயர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். சபையே, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் பெரியவர். உங்களோட கூட இருந்து உங்களுக்கு வெற்றி தர போகிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் ஒரு நிமிஷம் உங்க தலை மேல வலது கையை வைங்க பாப்போம். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே என் பெயர் வெற்றி. என்னுடைய வாழ்க்கை இன்று முதல் வெற்றியாய் இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? தாவீது பாருங்களேன், அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தாவீது ஏதோமிலே தானயம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தர் அவனை தமிழ்ல காப்பாற்றினார்னு போட்டுட்டாங்க. தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். எத்தனை பேர் இது உங்களுக்கு தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள்றீங்க? அந்த தாவீதுக்கு பக்கத்தில் அண்டர்லைன் பண்ணி பேரை கீழே உங்க பேரை போட்டுருங்க. ஆல்வின் சொல்லுகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணினார். 1 நாளாகமம் 18:13. 1 நாளாகமம் 18:13. First Chronicles 18:13. இன்னைக்கு நான் சொல்ற இந்த வசனங்களை எல்லாம் இந்த வருஷம் நீங்க மறக்கவே கூடாது. நம்முடைய தீர்க்க தரிசன வசனம் என்ன சொல்லுவோமோ? 2 கொரிந்தியர் 2:14. செகண்ட் வெர்ஸ் 1 கொரிந்தியர் 15:57. யாத்திராகமோ 14:14. உபாகமோ 20:4. இது எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்த வசனங்கள். இதெல்லாம் வெற்றியை குறித்த வசனங்கள். இதை மறந்துடக்கூடாது. 1 நாளாகமம் 18:13 தாவீது சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை தந்தாராம். இந்த வருஷம் உங்க வேலையில வெற்றியை கொடுக்க போறார். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வெற்றியை கொடுக்க போறார். நான் சீரியஸா கேட்கிறேன், யாருக்கெல்லாம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு? யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்க, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கு? எழுப்பி நில்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு டீ கடையை வைங்க. இன்னைக்கு சென்னையில டீ கடை எவ்வளவு பெருகி இருக்கு தெரியுமா? டீ பன்னு போடுறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. நீங்க ஏன் ஒரு டீ கடை ஆரம்பிக்க கூடாது? நீங்க ஏன் ஒரு கிஃப்ட் ஷாப் ஆரம்பிக்க கூடாது? ஐடியாஸ் வேணா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஐடியாஸ் தரேன். இந்த வருஷம் ஐ வாண்ட் யூ டு பிகம் வெரி ப்ராஃபிட்டபிள். வைராக்கியமா சொல்றேன். கடன்ல வாழ்றது வெக்கமா இல்லை, கஷ்டமா இல்லை. கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சரியா மார்க்கெட்டிங் பண்ணோம். டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி நான் போட்டு தரேன், உங்களுக்கு டிசைன் நான் பண்ணி தரேன். சீரியஸா சொல்றேன். அதுக்கு தானே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தானியேலும் யோசேப்பும் என்ன பண்ணாங்க? ராஜாவுக்கு ஐடியா கொடுத்தாங்க, 5ல் 1 பங்கு சேர்த்து வைங்க. அதே மாதிரி ஆச்சா இல்லையா? உலகத்துக்கே யோசேப்பு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் மாத்திட்டார். உங்களையும் அதே மாதிரி மாத்த போறார். கையை வைத்து ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கப்பா. கேளுங்க, கண்ணை மூடி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தான். வாட் எவர் ஸ்மால் லெவல்ல ஒரு கிஃப்ட் ஷாப், ஒரு கிஃப்ட் ஐட்டம், ஒரு டிஷர்ட், ஒரு கிறிஸ்டியன் புக் ஸ்டோர், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. யாருக்கு தெரியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களுக்கு கோல்டுல கிருபை தருவாராக. கோல்டுல டீல் பண்ண கிருபை தருவாராக. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை டவுன்லோட் பண்ணுங்க டாடி. ஆண்டவரே, இந்த வருஷம் என்னுடைய வேலையை ஜெயாளிகளை எழுப்புவது, ஜெயிக்கிறவங்களை உருவாக்குவது. என்னுடைய வேலை ஜெயிக்கிறவங்களை உருவாக்குவது. நானும் ஜெயிப்பேன், ஜெயிக்கிறவங்களை உற்சாகப்படுத்துவேன். இந்த ஆண்டு ரூபாவிலே வெற்றி மேல வெற்றி. உட்காருங்க. உங்களுக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன், மனுஷனை நம்பாதீங்க.
மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க, நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. தாவீது என்ன சொல்றார் பாருங்க, அவருடைய வெற்றிக்கு காரணம். சங்கீதம் 44:6-7 தாவீது சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். என் வில்லை நான் நம்பேன், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். யாராவது ஆமென் சொல்லுங்க சத்தமா. இந்த ஆமென் டக்குன்னு விட்டுறாதீங்க. எப்போதும் என்ன சொல்லிருக்க, ஆமென் சொல்லுங்க. எப்படி ட்ரை பண்ணி பார்க்கறேன். உங்களுக்கு வெற்றியை கொடுப்பா. உங்க சத்துருக்களுக்கு வெக்கத்தை கொடுப்பார். உங்களை யார் வெக்கப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க வெக்கப்பட்டு போயிருவாங்க. உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். சங்கீதங்களில் 60:12, சங்கீதம் 108:13 ரெண்டும் ஒரே வசனத்தை தான் கொடுக்கிறது. அது தமிழ்ல பராக்கிரமம் என்று போட்டப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் வெற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது. With God we will gain the victory. வாசிங்க. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். We will gain victory. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எத்தனை பேர் இதுக்கு ஆமென்னு சொல்ல போறீங்க? நீங்க ஜெயிக்க போறீங்க. உங்க சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ள போகிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உன் சத்துருக்களை நீ தேடியும், உன் சத்துருக்களை உனக்கு இச்சகம் பேசி அவருடைய மேடுகளை நீ, உங்களுக்காக கர்த்தர் இந்த ஆண்டு யுத்தம் பண்ண போகிறார். உபாகமம் 28:7 எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். எத்தனை பேரு ஒரு வைராக்கியமா இருக்கிறீங்க? நான் வைராக்கியமே இறங்கிட்டேங்க. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.